சினிமா பேஸில் நான் படத்தை அப்டேட் பார்க்கணும்னா ஆக்டர் கவின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா மாஸ்க். அந்த படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிஸ்டராக ரிவ்யூஸ் தான் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன படம் நடிச்சு முடிச்சு ரிலீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக ரிலீஸ்ட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா August 14 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சென்ஸ் அந்த படமும் ஹாய் படம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகுது. ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா August 14 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன் அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. விக்ரம், கூலி இதுமாரி பார்த்தீங்கன்னா இதுமாரி மாஸ்டர் இப்படி 3 படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காரு. லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரெடியா பார்த்தேன், பேட் டாஸ் அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தில் ஏகப்பட்ட பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு ரைட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா லிரிக் ரைட்டராக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் பாட்டுகள் கொடுத்துக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தை ஹாய் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க என்ன பண்ணுறாங்க. படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா அறிமுக மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ரோடி பிக்சர்ஸ் 7 ஸ்க்ரீன்ஸும் சேர்ந்து இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. August 14 பார்த்தீங்கன்னா இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அஃபிஷியலாக ரிலீஸ்ட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சாங்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பொறுத்து பார்க்க ஹாய் படம் லவ் ஸ்டோரியா இல்லை எந்த மாதிரி ஸ்டோரின்னு தெரில. வேலும் சாரி சினிமா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு போங்க.